ஒரு அழகான பச்சை வனம் இருந்தது. அந்த வனம் பறவைகளின் இசையாலும் மரங்களின் சலசலப்பாலும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த வனத்தின் அருகில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ஒரு சிறுவன் வாழ்ந்தான். அந்த சிறுவன் நல்ல மனம் கொண்டவன்தான். ஆனால் ஒரு பழக்கம் மட்டும் இருந்தது. அவன் அடிக்கடி பொய் பேசுவான். சிறிய விஷயமாக இருந்தாலும் உண்மை சொல்லாமல் பொய் சொல்லி தப்பிக்க முயல்வான். ஒரு நாள் அந்த சிறுவன் வனத்துக்குள் சென்றான். அவன் விளையாடிக் கொண்டிருக்கும்போது தவறுதலாக ஒரு இளம் செடியை மிதித்து விட்டான். அதை பார்த்து பயந்த அவன் உண்மை சொல்லாமல் பொய் சொல்லிவிடலாம் என்று நினைத்தான். அந்த நேரத்தில் வனத்தின் நடுவிலிருந்து ஒரு மென்மையான ஒளி தோன்றியது. அந்த ஒளிக்குள்ளிருந்து வனத்தேவதை மெதுவாக வெளிவந்தாள். அவள் கோபமாக இல்லை. அவள் குரலும் மென்மையாகவே இருந்தது. ஆனால் அவள் கண்களில் ஒரு ஆழமான அறிவு இருந்தது. வன தேவதை சிறுவனின் மனதை கவனித்தாள். அவன் சொன்ன பொய்கள் அவனது மனத்தை மெதுவாக இருட்டாக்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்தாள். அவள் மந்திரத்தால் சிறுவனுக்கு ஒரு அனுபவம் காட்டினாள். அந்த அனுபவத்தில் அவன் சொன்ன ஒவ்வொரு பொய்யும் ஒரு சிறிய கருப்பு புள்ளியாக அவன் மனத்தில் தோன்றியது. பொய்கள் அதிகமான போது அந்த புள்ளிகள் பெரிதாகி அவன் மகிழ்ச்சியை மறைத்துவிட்டன. அவன் சிரிக்க முடியவில்லை, விளையாடவும் முடியவில்லை. உள்ளம் கனமாக உணர்ந்தது. அப்பொழுது ஒரு சிறிய உண்மை எண்ணம் அவன் மனத்தில் தோன்றியது. அந்த உண்மை தோன்றியவுடன் கருப்பு புள்ளிகள் ஒன்றொன்றாக மறையத் தொடங்கின. அவன் மனம் மீண்டும் ஒளியால் நிரம்பியது. அந்த தருணத்தில் சிறுவன் உணர்ந்தான், உண்மை சொல்வது பயத்தை அல்ல, மன நிம்மதியை தரும் என்பதை. வனதேவதை மெதுவாக புன்னகைத்தாள். அவள் ஒளியாக மாறி மரங்களுக்குள் கலந்துவிட்டாள். அந்த நாளிலிருந்து அந்த சிறுவன் உண்மை பேச முயற்சி செய்ய தொடங்கினான். சில நேரங்களில் பயம் வந்தாலும் உண்மை சொன்னபின் மனம் எவ்வளவு லேசாக இருக்கிறது என்பதை அவன் உணர்ந்தான். குழந்தைகளே, பொய் நம்மை தற்காலிகமாக காப்பாற்றலாம். ஆனால் உண்மைதான் நம்மை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். ஏன்னா உண்மைதான் மிகப்பெரிய சக்தி.